பெருமைமிக்க தமிழ்நிலத்தின் தொன்மை சிறப்புகளையும் பண்பாட்டு வரலாற்றையும் கலை இலக்கிய வளங்களையும் கொள்கை கோட்பாடுகளையும் சமூக மேம்பாட்டுக்கான வழிமுறைகளையும் பேராளுமைகளின் சொற்பொழிவுகள் வழியே இளம் தலைமுறையிடம் கொண்டு சேர்த்து உணர்வூட்டிய எழுச்சிமிகு நிகழ்ச்சி மாபெரும் தமிழ்க் கனவு. 38 மாவட்டங்கள், 200 நிகழ்ச்சிகள், 300 சொற்பொழிவுகள், 2000 கல்லூரிகள், 2 லட்சம் மாணவர்கள் என மாநிலம் தழுவிய அளவில் மாணவர்களின் அறிவு இயக்கமானது மாபெரும் தமிழ்க் கனவு. தமிழ் பெருமிதங்களை பகிர்ந்து கொண்டதோடு மாணவர்தம் உயர்கல்விக்கும் தொழில் முனைவுக்கும் வேலை வாய்ப்புக்கும் பொருளாதார மேம்பாட்டுக்கும் வழிகாட்டப்பட்டது. இதோ இப்போது 3ஆம் ஆண்டிலும் தொடர்கிறது உங்களுக்கான நல்வாய்ப்பாக மாபெரும் தமிழ்க் கனவு. ஐவகை நிலங்களை கொண்டது நம் தமிழ் நிலம். காவிரி, தென்பெண்ணை, பாலாறு, தமிழ் கண்டதோர் வையை, பொருணை நதி என மேவிய ஆறு பலவோட திருமேனி செழித்த தமிழ்நாடு. திரைக்கடல்கள் கடந்து சென்று திரவியம் சேர்த்தவர்கள் நம் முன்னோர். சங்கம் வைத்து மொழி வளர்த்த பெருமை கொண்டது தமிழ்நாடு. ஆதிச்சநல்லூர், சிவகளை, கொற்கை, கீழடி, மயிலாடும் பாறை, வெம்பக்கோட்டை முதலிய அகழாய்வுகளில் தோண்ட தோண்ட குவியும் தொல்பொருள்கள் பண்டை தமிழ் நாகரீகத்தை உலகுக்கு பறைசாற்றும் அடையாளங்கள். 5000 ஆண்டுகளுக்கு முன்னரே இரும்பை உருக்கும் தொழில்நுட்பம் அறிந்தவர்கள் நாம். பொருள், இன்பம் இரண்டை விடவும் அறத்தையே உயிராக கருதினர் நம் முன்னோர். அதனால்தான் சங்ககாலம் தொடங்கி சமூக நீதி காலம் வரை அறவழிப்பட்ட அரசியல் பண்பாடு நீள்கிறது. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்றார் வள்ளுவப் பெருந்தகை. சாதி இரண்டொழிய வேறில்லை, நீதி வழுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோர், இடாதார் இழிகுலத்தோர் என்றார் ஔவை மூதாட்டி. நமக்குள் சாதி மத பேதமில்லை, சமூக நீதியே நம்மை இயக்கும் உயிர் தத்துவம். அதுவே நம் முன்னேற்றத்திற்கான பகுத்தறிவு பாதை. பிறப்பால் உயர்வு தாழ்வு பாராட்டுவதை, மத அடிப்படையிலான பிரிவினையை ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை சமத்துவம் நாடும் அறிவார்ந்த தமிழ்ச் சமூகம். நம் இலக்கியங்கள் சமத்துவம் பேசுகின்றன. நம் தலைவர்கள் சமூக நீதி தழைத்தோங்கச் செய்கிறார்கள். சமூக நீதியும் சமத்துவ வளர்ச்சியும் எல்லோரையும் உள்ளடக்கிய பொருளாதார மேம்பாடும் அரசியல் விழிப்புணர்வும் பண்பாட்டு புரிதலும் ஒருங்கிணைந்ததே உன்னத வாழ்வு. அந்த வாழ்வை நோக்கி உங்களை உந்தித் தள்ளும் நிகழ்ச்சியே மாபெரும் தமிழ்க் கனவு. புதுமை பெண்கள், தமிழ் புதல்வர்கள் உள்ளங்களில் சிறந்த கருத்துக்களை தகுந்த தருணத்தில் உரிய வகையில் விதைக்கும் போது சமூகத்தில் விரும்பத்தக்க விளைவுகள் உருவாகி நாம் முதல்வர்கள் என்ற எண்ணம் தழைத்தோங்கும். மானுடம் பயனுறும் வண்ணம் சிறப்பான வாழ்வு அமைய ஆளுமைகளின் சொற்களுக்கு செவி கொடுங்கள். சிந்தையில் தெளிவைச் சேருங்கள். எல்லார்க்கும் எல்லாம் எனும் சமூக சமத்துவ பாதையில் புதியதோர் உலகம் செய்ய புறப்படுவோம் வாருங்கள்.